தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாம இப்போ வந்திருக்கிற தலம் திரு விசயமங்கை. இந்த தலம் கோவிந்தாபுரம்னு இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தினுடைய நம்ம ஐயா அவர்கள் தல புராணத்தையும் தல செய்திகளையும் நாம விண்ணப்பம் செய்து அதன் பிறகு இரு அருளாளர்கள் பாடிய பதிகத்தினை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம் விஜயநாத திருக்கோயில் திருவிசயமங்கை. சிவஸ்தலம் பெயர் திருவிசயமங்கை. தற்போது கோவிந்தாபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் பெயர் விஜயநாதேஸ்வரர். இறைவி பெயர் மங்கை நாயகி. பதிகம் திருநாவுக்கரசரால் ஒரு பதிகமும் திருஞான சம்பந்தரால் ஒரு பதிகமும் பாடப்பட்டுள்ளது. தல வரலாறு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கப் போகும் போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்புகிறார். பகவான் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற அர்ஜுனன் இத்தலத்தில் ஈசனை நோக்கி தவம் செய்தார். அர்ஜுனனின் தவத்தை கலைக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான். சிவன் பார்வதியுடன் வேடமூரில் வந்து பன்றியை கொன்றார். 4 வேதங்களும் நாய்களாக மாறி இறைவன் பின்னே வந்தன. தன்னை தாக்க வந்த அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பு எய்தான். பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது. போரில் அர்ஜுனனின் வில் முறிந்தது. கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தார். அந்த அடி மூவுலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீது விழுந்தது. சிவபெருமான் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்து பாசுபதாஸ்திரம் அழித்து மறைந்தார். அர்ஜுனன் விஜயன் ஈசனை பூஜித்த தலமாகலால் இத்தலம் திரு விஜயமங்கை என்று பெயர் பெற்றது. அர்ஜுனன் வில்லால் அழித்த தலத்தை லிங்கத்தின் மீது காணலாம். கோவில் அமைப்பு. ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை. மதில் சுவருடன் கூடிய ஒரு நுழைவாயில் உள்ளது. நுழைவாயிலின் மேல் ரிஷபத்தின் மீது சிவனும் பார்வதியும் அமர்ந்தபடி காட்சி அளிக்கும் சுதை சிற்பத்தை காணலாம். வாயு வழியாக உற்றே நுழைந்தவுடன் நேர ஒரு சிறிய சன்னதியில் விநாயகர் காட்சி தருகிறார். அவருக்கு பின்னால் பலிபீடமும் அடுத்து நந்தி மண்டபமும் உள்ளன. மூலவர் விஜயநாதேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் மங்கை நாயகி தெற்கு நோக்கியும் அருள்கின்றனர். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக சதுர ஆவுடையார் மீது அருள் பாலிக்கிறார். அம்மன் மங்களநாயகி 4 திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கிறார். முன் 2 கைகளில் அபயமுத்திரையும் பின் 2 கைகளில் ஒரு கையில் அட்சரமாலையும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடன் அருளுகிறார். கோயிலின் சுற்றுப்பகுதியில் நத்தன விநாயகர், அனுக்கிரக தட்சிணாமூர்த்தி, சூரியன், சந்திரன் ஆகியோர் உள்ளனர். 4 தனி சன்னதி உள்ளது. இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றுமாக 2 பதிகங்கள் உள்ளன. ஊரின் பெயர் கோவந்தபுத்தூர். விஜயமங்கை என்பது கோயிலின் பெயராகும். ஒரு பசு லிங்க திருமேனியின் மீது தன் மடியில் உள்ள பாலை சொரிந்து வழிபட்ட காரணத்தால் கோவந்தபுத்தூர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஊரின் பெயர் கோவந்தபுத்தூர் என்பதையும் கோவிலின் பெயர் விஜயமங்கை என்பதையும் அப்பர் பெருமான் தனது பதிகத்தின் 3வது பாடலில் குறிப்பிடுகிறார். சிவாய நம.